ஹைங்க இஸ் வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி என்னோடய டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 7 o'clock தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. எந்திரிச்சு குளிச்சுட்டு நேராக கிச்சன் போயாச்சுங்க. மார்னிங்க்கு காஃபி போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு ரெண்டுக்குமே சேர்ந்து சிம்பிளாக புளி சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதையே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாரு. ஓகே, நமக்கும் வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு 2 நேரத்துக்கும் அதையே சேர்த்து சமைச்சிட்டேங்க. நேற்று தலாடி வீடியோ போஸ்ட் பண்ணப்போ ஆற்றுல என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்லலைங்க. இன்றைக்கி இந்த விலாகில் நான் வந்து சொல்கிறேன். ஆற்றுல மாலை விடுறதுக்கு முன்னாடி ஆற்று மண்ணில் வாழையில போட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு தேங்காய் பழம்லாம் வச்சு பக்தி சாம்பிராணி சூடமெல்லாம் காட்டினக்கப்புறமேல் தாங்க ஆற்றுல போய் மாலையை விட சொன்னாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் விட்டுட்டு வந்தோம். வந்தக்கப்புறம் மஞ்சள் கயிறு வந்து மாமியார் வந்து உமன்ஸுக்கெலாம் கழுத்தில் கட்டி விட்டாங்க, மென்ஸுக்கெலாம் கையில் கட்டி விட்டாங்க. இந்த கயிறு வந்து 5 நாள் கழிச்சு தான் ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, செடிக்கு வந்து புளிச்ச மாவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும். லாஸ்ட் வீக் நான் ஊற்றிருந்தேங்க. இப்போ ஊர்லேருந்து வந்து பார்த்தக்கப்புறமேலே ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா முட்டை அழகாக வச்சுருக்குதுங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி தான் தண்ணி ஊற்றினேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தாங்க மிஷினில் துணி போட்டு விட்டு போனேன். நேற்று ஊர்லேருந்து வந்தேன். டியூஸ்டே ஃப்ரைடே துணி போட வேண்டாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மிஷினில் துணி போட்டேங்க. பார்த்திங்கன்னா 2 ஷிஃப்ட்டு இன்றைக்கி போட்டாங்க. அந்த போயிட்டு வந்த அந்த 2 டேஸில் எப்படி தான் இவ்வளோ துணி சேருதுன்னு தெரிலங்க. அவ்வளோ துணி. உங்கள் வீட்லேயே இதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை டைம்ஸ் துவைச்சாலும் துணி வந்து அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.